போகி பண்டிகை மற்றும் பழைய பொருட்களின் பாடம். ஒரு சிறிய கிராமத்தில் போகி பண்டிகை மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. எல்லோரும் தங்கள் வீடுகளில் உள்ள பழைய பொருட்களை எடுத்து புதிய வாழ்க்கையை தொடங்கும் நோக்கத்தில் அவற்றை எரிப்பது வழக்கம். அந்த கிராமத்தில் ஆரவ் என்ற சிறுவன் இருந்தான். அவனுக்கு எதையும் பிரியமாக விட்டுக் கொடுப்பது மிகவும் கடினமாக இருந்தது. அவனது தந்தை, போகி என்பது பழையதை விட்டுவிட்டு புதியதை வரவேற்கும் பண்டிகை. நீ உன் பழைய பொருட்களை எரிக்க வேண்டும் என்றார். ஆரவ் தன் பழைய விளையாட்டுப் பொருட்களையும் சின்ன சின்ன உடைகளையும் எடுத்து அவற்றை எரிக்க முடியாமல் தவித்தான். அவன் தந்தை, அவை உன் பயன்பாட்டுக்கு உதவவில்லை, ஆனால் நீ அவற்றை விட்டுவிட்டால் புதிய மற்றும் நல்ல அனுபவங்களை வரவேற்க முடியும் என்றார். அந்த இரவு ஆரவ் தன் தந்தையின் வார்த்தைகளை நினைத்து தன் பழைய பொருட்களை கிராம மக்கள் அனைவருடன் சேர்ந்து போகி மேட்டில் எரித்தான். அவன் இதயத்தில் ஒரு சுதந்திரம் உணர்ந்தான். போகி மேட்டின் அருகே கிராம பெரியவர் ஒருவரும் இருந்தார். அவர் ஆரவிடம், பழைய பொருட்களை எரிப்பது என்பது உன்னுடைய மனதில் இருக்கும் பழைய கோபங்களையும் சோகங்களையும் கழற்றும் ஒரு அடையாளம். நீ இதை மனதிலிருந்து உணர்ந்தால் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் புதியதாயிருக்கும் என்றார். அந்த வார்த்தைகள் ஆரவின் மனதில் ஆழமாக பதிந்தது. போகி பண்டிகைக்கு பிறகு ஆரவ் தனது பழைய சிந்தனைகளையும் பயங்களையும் கழற்றி பள்ளியில் புதிய உற்சாகத்துடன் செயல்படத் தொடங்கினான். அவன் நண்பர்களுடன் தனது புதிய அனுபவங்களை பகிர்ந்து அனைவரும் போகி பண்டிகையின் முக்கியத்துவத்தை உணர்ந்தனர். கதை நற்சிந்தனை. போகி பண்டிகை நமக்கு ஒரு பாடம் அளிக்கிறது. பழையதை விட்டுவிட்டு புதியதை கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். மனதின் சுமைகளை கழற்றிவிடும்போது புதிய அனுபவங்களை வரவேற்க நம்மால் முடியும்.